வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏற்பட்ட மெதுவான முன்னேற்றம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக மட்டும் இருக்காதுங்க. என்னடா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ உழைத்தாலும் மெதுவான ஒரு முன்னேற்றம் தான் கிடைக்கும். வேகமான ஒரு முன்னேற்றம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் எப்பொழுதும் எழுந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எப்பொழுதுமே அதிகமா வேலை பார்ப்பீங்க. மத்தவங்க கூறுவதை விடவே நீங்க அதிகமா சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. அவங்க சொன்னதை விடவும் பாதி வேலைகளை நீங்க அதிகமாகவே பார்த்து முடிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஆனா இது ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான உங்களுக்கான ஒரு பயிற்சி காலமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க எவ்வளவுதான் வேலைகள் செய்தாலும் அதற்கான பலன் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காமலே போயிருங்க. உங்களை சோதிக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த ஒரு காலமானது இருக்கும். நீங்க எவ்வளவுதான் உழைத்தாலும் பலன் கிடைக்காது. நீங்க எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும் அதற்கான திருப்பி நன்மைகள் உங்களை தேடி வராது. அப்படிப்பட்ட ஒரு காலமாகத்தான் உங்களுக்கு இந்த ஒரு காலம் நிச்சயமாக இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அதிபதி என்பதால் நீங்க எதையும் ஆழமாக சிந்தித்து நியாயமான முறையில செய்ய விரும்பக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களோ, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ, ஏன் உங்களுடைய பெற்றோர்களோ, உங்க உடன் பிறந்தவர்கள் கூட ஏதாவது ஒரு தவறான பாதையில போறாங்க, தவறான முடிவுகளை எடுக்காங்க அப்படின்னா அவங்களிடம் நீங்க எதிர்த்து நின்று நீங்க பண்றது தப்பு அப்படின்னு கூறக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. அப்படி நீங்க குடும்பத்திடம் கூறும் பொழுது நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரிடமும் நீங்க கூறுவீங்க. அப்படி கூறுனதுனால எத்தனையோ உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. நீங்க எப்போதுமே உண்மையை பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. யாரை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க. எதுக்கு இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நான் உண்மையைத்தான் பேசுறேன், நான் ஏன் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு கர்வம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய அதிபதி குரு பகவான். குரு எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு நியாயத்தை மட்டும்தாங்க கொடுப்பாங்க. நியாயத்தையும் எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் என்பதை சொல்லி கொடுப்பாங்க. அப்படித்தான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துட்டு வரீங்க. அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்க இதுவரைக்கும் சந்திச்சிருப்பீங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும். ஆனா எதை பார்த்தும் நீங்க பயப்படவே கூடாதுங்க. முடிந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். பல நேரங்களில் உங்களுடைய முயற்சிக்கு உடனடியான பலன் கிடைக்காமல் போயிருக்கும். உங்களுடைய ஜாதகத்துல கிரகநிலைகளின் தாமத தன்மையால் தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். நீங்க எவ்வளவோ நன்மைகள் நடக்கணும், எவ்வளவோ உழைப்பை நீங்க போடுவீங்க, என் சொந்த தொழிலை கூட நீங்க வைப்பீங்க, உங்களுக்குன்னு தெரிந்த வேலைகளுக்கு போவீங்க. எங்கெல்லாம் நீங்க சென்றாலும் உங்களுக்கான ஒரு பலன் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உடனே கிடைக்காமல் இருக்குங்க. அது ஏன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல எது நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில தாமதமாக கிடைப்பதாகத்தான் உங்களுடைய ஜாதகத்துல போட்டிருக்கு. அதனால நீங்க முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும். உங்களுடைய காலம் என்பது இன்னும் அடுத்த வருடத்திற்கு பிறகுதான் நிச்சயமாக தொடங்கும். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில பொது போதுமான அளவுக்கு மெதுவான ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ வரைக்கும் உங்களுக்கு மெதுவான ஒரு மாற்றம் மட்டுமே தாங்க நடக்கும். அதனால நீங்க எல்லாத்தையும் பொறுத்து கொண்டுதான் போகணும். பொறுத்து கொள்ளாம போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சிக்கல்கள் என்பது அதிகமாகி கொண்டே இருக்குங்க. நீங்க உழைத்த அளவுக்கு பலன் வராததால் உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு ஏமாற்றம் நிச்சயமாக நடந்திருக்கும். நம்ம எவ்வளவோ கடின உழைப்பை போடுறோம், இருந்தாலும் நமக்கான ஒரு பலன் கிடைக்காம இருக்கு அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள்ள சின்ன சின்ன கவலைகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். நான் மட்டும் ஏன் இப்படி என்ற ஒரு கேள்வியும் உங்களுடைய மனதிற்குள் பல முறைகள் எழுந்து கொண்டே இருக்கும். பல முறைகள் எழுந்து அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கி இருக்குங்க. பண விஷயங்கள்ல ஏற்பட்ட தடைகள் கூட இதே காரணத்திற்காக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க சம்பாதிப்பதாக இருந்தாலுமே சேமிக்க முடியாம போயிருக்கும். எவ்வளவுதான் நீங்க சம்பாதித்து வைத்தாலும் அதை உங்களால சேமிக்க முடியாது. உங்களுக்குரிய தேவைகளுக்கு நீங்க பயன்படுத்த முடியாது. செலவுகளுக்கு மட்டும்தான் நீங்க பயன்படுத்துவீங்க. உங்களுக்குன்னு சேர்த்து வைக்கணும், உங்களுக்குன்னு கனவுகள், ஆசைகள்னு நிறைய இருக்கும். அதற்காக அந்த ஒரு பணத்தை உங்களால சேமிக்க முடியாம போயிருக்கும். சேமிக்க முடியாம போனது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை நிச்சயமா கொடுத்திருக்கும். நம்பியவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சதால நஷ்டம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவங்களாக இருக்கும். யாருக்கு உதவி பண்ணணும், யாருக்கு உதவி பண்ணக்கூடாது என்பதை நீங்க இந்த ஒரு நேரத்துல அறிஞ்சிருப்பீங்க. நீங்க உதவி பண்ணவங்க திருப்பி அந்த ஒரு பணத்தை உங்களிடம் கொடுக்கவான்னு கூட கேட்டிருக்க மாட்டாங்க. அது கூட உங்களுடைய மனதிற்குள் இருந்து அதுவும் சின்ன சின்ன காயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்குங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்பியவங்களால ஏமாற்றங்கள் ஏற்பட்டது உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு காயத்தையும் நிச்சயமா ஏற்படுத்தவும் செஞ்சதுங்க. நீங்க நம்பிக்கை வைத்து உதவியவங்களை பின்னால் உங்களை பேசியிருப்பாங்க, அல்லது உங்களுடைய நன்மையை
தவறாக பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைகளாகவே மாறி இருக்குங்க. உங்களுடைய பிடிவாதமும் சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கும். நீங்க பிடிவாத குணம் கொண்டவங்க. அதனால அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை அப்ப நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க சரி என்று நினைத்ததை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, இது சரியான ஒரு முடிவு. இதை நான் எப்போதுமே மாற்றிக்கொள்ள மாட்டேன். எனக்கு பிடித்த முடிவு என்று நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலாளர்களாக இருக்கட்டும், உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், போட்டியாளர்களாக இருக்கட்டும், அனைவரிடமும் நீங்க இந்த ஒரு பேச்சை எப்பொழுதுமே பேச ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. உங்களுக்குன்னு சரின்னு தோணுதுன்னா அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காதல் வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை துணையோ அவங்க கூறினா கூட நீங்க கேட்க மாட்டீங்க. உங்களுடைய முடிவை நீங்க எப்பொழுதுமே மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. இதனால உறவுகளுக்குள்ள உங்களுக்கு முரண்பாடுகள் அதிகமாகவே ஏற்படும். வேலை இடங்கள்லையும் கருத்து வேறுபாடுகளும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும், செஞ்சிருக்கும். ஏற்பட்டதா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்க. மனதிற்குள்ள கவலை அதிகம் வைத்துக் கொள்வது உங்களுடைய உடல் மன ஆரோக்கியத்தையும் நிச்சயமா பாதிச்சிருக்கும். கவலைகள் எதையும் நீங்க மனதிற்குள்ள வைக்காம வெளியே பேசி விடுங்க. வெளியே பேசினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்கும். வெளியே நீங்க எவ்வளவுதான் சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள நீங்க பல விஷயங்களை அடக்கி வச்சிருப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாரிடமும் நீங்க கூறியிருக்க மாட்டீங்க. இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டு வருவீங்க. புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு சிரமம் நிச்சயமாக இருக்கும். பழகிய சூழலை விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு நிலையானது உங்களுக்கு வந்திருக்கலாம். நீங்க அதனால குழப்பம் அடைந்ததற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்துல நண்பர்கள் வட்டத்திலும் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். சிலர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகியிருப்பாங்க. சிலர் உண்மையானவங்க என்று நீங்க பின்னாட்கள்ல உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல அவங்களுக்கு புரியாமல் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களும் இந்த மாதிரியான செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு முக்கியமான திருப்பம் உங்களுடைய ராசிகளே நிச்சயமாக நடக்கும். இந்த தனுசு ராசியில வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய சக்தியாக நிச்சயமாக தொடங்க ஆரம்பிக்கும். அதுவும் வேலை சம்பந்தமான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி வந்து கொடுக்கும். அது வேலையா இருக்கலாம், இல்லைன்னா தொழிலாக இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது வேலையிலும் சரி, தொழிலிலும் சரி, போதுமான அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தவும் ஆரம்பிக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் கூட இந்த ஒரு நேரத்தில் உடைய ஆரம்பிக்கும். அந்த தடைகள் அனைத்திலும் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக மாறிவிடும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்கள் அவங்களுக்குன்னு இருந்த தடைகள் எல்லாம் முடிந்துவிடும். உங்களுடைய திறமையை மற்றவங்க கவனிக்க ஆரம்பிப்பாங்க. கவனித்து அவங்க உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி விடுவாங்க. உயர்த்தி அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தவும் செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை அப்படிங்கிறது உயர தொடங்கும். இப்ப நீங்க ஏதாவது ஒரு தொழிலை தொடங்குனீங்க, ஒரு வேலையை தொடங்குறீங்க அப்படின்னா உடனே பின்வாங்க மாட்டீங்க. பின்வாங்காம அதுல எப்படி நம்ம முயற்சி செய்யணும், எப்படி முயற்சி பண்ணா நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்க உணர்ந்து அந்த ஒரு செயல்ல நீங்க ஈடுபடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். குடும்பத்துல இருந்த முக்கியமான பிரச்சனைகள் கூட இந்த ஒரு நேரத்துல தீர ஆரம்பிக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சொத்து பிரச்சனைகளாக இருக்கட்டும், உறவு பிரச்சனைகளாக இருக்கட்டும், பண விஷயங்கள், இது எல்லாத்திலேயும் உங்களுக்கு பிரச்சனைகளாக மட்டுமே உங்களுடைய குடும்பத்துல இருந்து கொண்டிருக்கும். அது இப்போது நல்ல வழியில உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். வீட்டுல ஒரு அமைதியை உங்களுக்கு தேடி கொடுக்கும். இதனால உங்களுடைய மனநிலை இன்னும் சீராகவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு நிச்சயமா உருவாக ஆரம்பிக்கும். வீடா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும் போன்ற விஷயங்கள்ல நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் அழகாகவும் மாற ஆரம்பிக்கும். நீங்க நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. இதுவரை நீங்க சந்தித்த அனுபவங்கள் உங்களை மேலும் மேலும் புத்திசாலியாக மாற்றி கொண்டே இருக்குங்க. இனிமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகாது. உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நன்மைகளை உங்களை தேடவும் செய்யுங்க. உங்களுடைய பெயர், மரியாதை, இது அனைத்துமே உயர்ந்து விடும். உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அது நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. ஆன்மீக எண்ணங்களும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க தெய்வ நம்பிக்கையில மேலும் ஆழமாக பெற ஆரம்பிப்பீங்க. கோவிலுக்கு செல்வதா இருக்கட்டும், ஜெபம் செய்யறதா இருக்கட்டும், தியானம் பண்றதா இருக்கட்டும் போன்றவை உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு மன அமைதியை தெளிவாக எடுத்து கொடுக்கும். நம்ம அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாக்களையும் உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்குங்க. எதிரிகள் பற்றி கவலைப்பட இனிமே தேவையில்லை.
போட்டியாளர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இதுவரை உங்களை தடுக்க முயற்சி செஞ்சவங்க கூட இனிமே தானாகவே விலகி இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தை யாரும் தடுக்கவே முடியாத ஒரு நிலைமைக்கு நீங்க போயிருப்பீங்க. மன வரவாக இருக்கட்டும், அதாவது உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷம், திருப்தி ஆகியவை இந்த ஒரு நேரத்துல அதிகரிக்க தொடங்கும். மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்களே, இது ஒரு எழுச்சிக்கான ஒரு காலமாக இருக்கும். கடந்த காலத்தில் நீங்க சந்தித்த சோதனைகள் அனைத்தும் இப்போது பலனாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். நீங்க பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். ஆனா அதற்கு நீங்க பொறுமையாக முன்னேற வேண்டும். பொறுமையாக முன்னேறி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.